परम पावन राम पाप विमोचन। അടുത്തതായി കൽപ്പാത്തി വ്യാഘ്രബ്രഹ്മം പാലക്കാട് രാമഭാഗവതർ ലൈഫ് സ്കെച്ച് ഓഫ് എ നാദോപാസക എന്ന പുസ്തകം പ്രകാശനമാണ്. ഇതിൻ്റെ ഹാർഡ് കോപ്പിയുമുണ്ട്. ഈ ബുക്ക് പ്രകാശനവും ഇതോടുകൂടി നടത്തുന്നുണ്ട്. ഈ പുസ്തകം പ്രകാശനം ചെയ്യാനായി നമ്മുടെ മുഖ്യാതിഥി ശ്രീ പാലക്കാട് രാജാമണി സാറെ ഞാൻ സാദരം ക്ഷണിക്കുന്നു. ഇതിൻ്റെ ഈ ബുക്ക് പ്രകാശനം ചെയ്യാനായി നമ്മുടെ എല്ലാമായ പെരുമാൾ മാമ, ശ്രീമതി വിജയാംബിക, ശ്രീ സുബ്ബരാമൻ സാർ, ബാക്കി എല്ലാവരും ചേർന്ന് നിർവഹിക്കുന്നതാണ്. This is a QR code. You can scan and download the PDF. ഇതിൻ്റെ ആദ്യത്തെ കോപ്പി ശ്രീ രാജാമണി സാർ ലക്ഷ്മീനാരായണൻ സാർക്ക് കൊടുത്ത് അതിൻ്റെ ഉദ്ഘാടനം നിർവഹിക്കുന്നതാണ്. സുബ്ബരാമൻ സാർക്ക് വിജയാംബിക മാഡത്തിന് Shivapriya. She has compiled this book with the help of Sri Ram, and give her a very, very, very big applause. അടുത്തതായി പാലക്കാട് രാമഭാഗവതരെ കുറിച്ച് തൻ്റെ ഓർമ്മകൾ പങ്കുവയ്ക്കുവാനായി ശ്രീ രാജാമണി സാറെ സാദരം ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. பாலக்காடு ராமபாகவதரை பற்றி சொல்லுவதென்றால் அவர் ஒரு பூர்ணத்துவம் பெற்ற ஒரு வித்வான். அந்த மாதிரி வித்வான்கள் ரொம்பவும் குறைச்சல் என்றே சொல்ல வேண்டும். காலையில் ஆற்றங்கரையில் குளித்துவிட்டு கிராமத்தில் அவர் நடந்து வருவதே ஒரு தெய்வீக காட்சி. அவரை பற்றி சொல்லும்போது அவருடைய குரு பக்தியை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் வீட்டுக்கு பெயரே குரு பிரசாத். அவருடைய குரு ஸ்ரீ தொண்டுகுளம் அனந்தராமபாகவதர் பெரிய வித்வான். அவர் பாடும் ராமணி சமானமெவரு ரொம்ப பிரசித்தம். ஸ்ரீ ராமபாகவதர் வீட்டுக்கு எதிர் வீட்டில் நான் இருந்தேன். அவர் சின்ன பையன். அதிகாலையில் எழுந்திருந்து முருதங்கம் வாசிப்பேன். நான் வாசிக்க போகும் முன் எனது தாயார் சொல்லுவார், கவனமாக வாசி, நீ எதிர்த்து வீட்டில் பாகவதர் இருக்கிறார், நீ வாசிப்பது அவர் காதில் விழும், அதனால நல்லா பார்த்து கவனமாக வாசின்னு சொல்லுவார். அது இப்போ சொல்கிற மாதிரி இருக்கிறது. 1930ஆம் வருடம் மதராஸில் ஒரு கச்சேரி. அரியக்குடி ஸ்ரீ ராமாஞ்சயங்கார் பாட்டு, புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை கெஞ்சரா, பாலக்காடு மணியர் மிருதங்கம். அரியக்குடி ராமாஞ்சயங்காருக்கு ஏதோ அசௌகரியத்தால் வர முடியாத சந்தர்ப்பம். அதற்கு பதிலாக ஸ்ரீ ராமபாகவதரை ஏற்பாடு செய்தார்கள். அந்த கச்சேரியில் ஸ்ரீ ராமபாகவதர் கரகரப்பிரியாவில் பக்கலை நிலப்படி கீர்த்தனத்தை விவரமாக பாடினதாக என் தகப்பனாரிடம் சொல்லியிருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்னால் கோழிக்கோடு ரேடியோ நிலையத்தில் ஸ்ரீ ராமபாகவதர் கச்சேரி. அதற்கு என் தகப்பனார் பாலக்காடு மணியர் மிருதங்கம். அந்த கச்சேரிக்கு நானும் என் தகப்பனாருடன் கூட போனது நன்றாக ஞாபகம் இருக்கிறது.
ஸ்ரீ ராமபாகவதர் ரொம்ப சங்கோச்ச சுபாவம் கொண்டவர். வெளி மனிதர்களோடு பேசி பழகுவது ரொம்பவும் குறைவு. அவர் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் என் தகப்பனார் இருந்தார். ஒரு சமயம் எனது தகப்பனாரை பார்க்க ஃபிடில் வித்வான் ஸ்ரீ ராஜமாணிக்கம் பிள்ளை வந்திருந்தார். எதிர் வீட்டில் தான் ஸ்ரீ ராமபாகவதர் இருக்கிறார் என்று தெரிந்தவுடன் ஸ்ரீ ராஜமாணிக்க பிள்ளை ஸ்ரீ ராமபாகவதர் வீட்டிற்கு அவரே சென்று, பாகதர்வாள், நான் ராஜமாணிக்கம் வந்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு போய்விட்டாராம். என் தகப்பனாரே என்னிடம் சொல்லியிருக்கிறார். செம்பை ஸ்ரீ வைத்தியநாத பாகவதர் கச்சேரிகள் செய்ய தொடங்கிய காலத்தில் அவருக்கு இணையாக வந்து கொண்டிருந்தவர் ஸ்ரீ ராமபாகவதர். சென்னை திருவல்லிக்கணில் ஸ்ரீ ராமபாகவதர் கச்சேரி என் தகப்பனார் மிருதகத்துடன் நடந்தது. கச்சேரி நாட்டை வர்ணத்துடன் ஆரம்பமாகியது. வர்ணத்தின் அனுபல்லி முடிவதற்குள் மிருதங்கத்தில் வளந்தலையில் உள்ள கருப்பு சாதமெல்லாம் பெயர்ந்து வந்து வாசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. மணியருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மணியர் முன்னுக்கு வந்து கொண்டிருந்த காலம் அது. தனது தர்ம சங்கடமான நிலையை சொல்லி பாகவதரிடம் சற்று நேரம் ராகம் பாட சொன்னாராம். அதே சமயம் சபா காரியதரிசியை அழைத்து, நான் சற்றும் எதிர்பாராமல் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்பட்டு விட்டது, ஆகையால் கூடிய சீக்கிரமே நான் இன்னொரு கச்சேரி சன்மானம் ஏதும் வாங்கி கொள்ளாமல் செய்ய வருகிறேன் என்று அனௌன்ஸ் பண்ண சொன்னாராம். இதை ரசிகர் பெருமளுக்கு தெரிவித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கிடையில் கச்சேரி நடந்த இடத்திற்கு அருகாமையில் இருந்த ஸ்ரீ திருச்சூர் சங்கரமேனன் என்பவரிடமிருந்து ஒரு வாத்தியத்தை வாங்கி வந்து கச்சேரி தொடர்ந்து நடந்ததாம். கச்சேரிக்கு போகும்போது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடக்க வாய்ப்புண்டு, ஆகையால் எப்போதும் ஒரு வாத்தியம் உபரியாக இருப்பது நல்லது. மேற்கூறிய சம்பவத்திலிருந்து நான் கற்ற பாடம் இது. அதிலிருந்து கச்சேரிகளுக்கு போகும்போது 2 வாத்தியங்கள் கொண்டு போக ஆரம்பித்தேன் என்று மணியையர் சொன்னார். எனது உரையை முடித்துக் கொள்வதற்கு முன்னால் இன்னும் ஒரு ரசமான சம்பவத்தை சொல்லுகிறேன். 1952ஆம் வருடம் நடந்த ஒரு நிகழ்ச்சி. கோழிக்கோட்டில் ஒரு கச்சேரி ஸ்ரீ ராமபாகவதர் பாட்டு, என் தகப்பனார் மணியையர் மிருதங்கம். அந்த நாட்களில் கோழிக்கோடு வானிலை நிலையத்திற்கு அதிகமான வித்வான்கள் இல்லாததால் வெளியூரிலிருந்து வரும் வித்வான்களின் நிகழ்ச்சிகளை ஒலிப்பது செய்து கொள்வது வழக்கம். வெளியூர்லேருந்து வந்த ஆர்டிஸ்டெல்லாம் கூப்பிட்டு ரெக்கார்டிங் பண்ணிக்குவார். அந்த முறையில் நிகழ்ச்சி அதிகாரியாக இருந்த ஸ்ரீ பத்மநாபன் நாயர் ஸ்ரீ ராமபாகவதரையும் ஸ்ரீ மணியையரையும் ஒரு ரெக்கார்டிங்க்கு ஒப்புக்கொள்ளும்படி வேண்டிக் கொண்டார். மறுதினம் காலையில் ஒலிப்பதற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தான் சொந்த வேலையாக பாலக்காடு போக வேண்டும் என்று மணியையர் சொல்லியும் வற்புறுத்தலின் பேரில் மணியையர் ஒப்புக்கொண்டார். மறுதினம் காலை நிலையத்தில் இருந்து கார் அனுப்பி வைத்திருந்தார்கள். ஸ்ரீ பாகவதர் மணியையரும் நிலையத்திற்கு சென்றார்கள். நிகழ்ச்சி அதிகாரி அவர்களை மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்று அமரச் சொன்னார். ஒலிப்பதற்கு முன்னால் கையெழுத்திட வேண்டிய கான்ட்ராக்ட் ஃபார்ம் கொண்டு வருவதாக சொல்லி போனார். ஒப்பந்தத்தை தயார் செய்து நிலைய அதிகாரி ஸ்ரீ KM பணிக்கர் கையொப்பம் வாங்க சென்றார். பாடகரை அழைத்த வரையிலும் சரி, நமது நிலையத்திலேயே 2 மிருதங்கம் வாசிக்கும் கலைஞர்கள் இருக்கும்போது வெளியினரை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி கையெழுத்திட மறுத்துவிட்டார். நிகழ்ச்சி அதிகாரிக்கு தர்ம சங்கடமான நிலைமை. அவர் சொன்னார், மணியையரை போன்ற வித்வான் ஒப்புக்கொண்டதே பெரிய காரியம். அவர் இங்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் என்றால் அது நாம் செய்த பாக்கியம். ஆகையால் இதில் மாறுதல் எதுவும் செய்யாமல் ஒப்புதல் அழையுங்கள் என்றார். நிலைய அதிகாரி மறுத்துவிட்டார். நிகழ்ச்சி அதிகாரி எவ்வளவு சொல்லியும் நிலைய அதிகாரி ஒப்புக்கொள்ளவில்லை.
நிகழ்ச்சி அதிகாரி தனது தர்ம சங்கடமான நிலைமையை மணி ஐயரிடம் சொல்லி மன்னிக்கும்படி சொன்னார். மணி ஐயர் அதனால் பரவாயில்லை, சற்றும் வருத்தப்பட வேண்டாம், இப்போதே புறப்பட்டால் நான் பாலக்காடு போக வேண்டிய ரயில் கிடைக்கும், தயவுசெய்து என்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக ஒரு டாக்ஸி ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ராமபாகவதர் சொன்னார், மணியர் இல்லாமல் நான் மட்டும் தனியாக ஒலிப்பது கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, ஆகையால் நானும் போகிறேன் என்று அவரும் புறப்பட்டு விட்டார். ஸ்ரீ ராமபாகவதருக்கு ரசிகர்கள் ஏராளம். அவர் கச்சேரியில் பாடும்போது கடைசியில் துக்குடாக்கள் பாடுவார். அந்த சமயத்தில் மேடையின் மேலிருந்து புஷ்பங்களை கொட்டுவார்களாம். தேவர்கள் புஷ்பமாரி புரிகிறார்கள் என்று சப்தம் போடுவார்களாம். இதை எல்லாரும் வெகுவாக ரசிப்பார்களாம். ரசிகர்களுக்கு அவர் மேல் இருந்த அபிமானத்தையே இது காண்பிக்கிறது. ஸ்ரீ ராமபாகவதரும் மிருதங்கம் ஸ்ரீ சுப்பையரும் கல்பாத்தில் ஸ்ரீ தியாகராஜ உற்சவத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். அந்த உற்சவம் இன்னும் தொடர்ந்து நடந்து வருகிறது. ஸ்ரீ ராமபாகவதரின் உயர்ந்த குணங்களுடைய மகாபுருஷர். அதிகம் பேசவே மாட்டார். தினமும் சந்தி வேளையில் ஸ்ரீ கிருஷ்ணன் கோவில் தீபாராதனை சமயத்தில் பாகவதரும் அவருடைய குமாரர் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் தம்பூரா ஸ்ருதியுடன் பாடுவதை ஈஸ்வரார்ப்பணம் என்றே சொல்ல வேண்டும். 1957 கல்பாத்தி ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி கோயிலின் கும்பாபிஷேகத்திற்காக 2 கச்சேரிகள் ஏற்பாடாயின. முதல் நாள் ஆலத்தூர் சகோதரர்கள் கச்சேரி, மறுநாள் ஜூன் 5, 1957 என்று ஸ்ரீ ராமபாகவதர் கச்சேரி. கண்டதேமை அழகசாமி படி என் தகப்பனார் ஸ்ரீ பாலக்காடு மணியர் மிருதங்கம். அபார கச்சேரி என்று சொல்ல தேவையே இல்லை. கச்சேரியின் கடைசி பாகத்தில் மாஞ்சி ராகத்தில் வருகலாமோ என்ற கிருதியை மனமுருகி பாடினார் ராமபாகவதர். அது கடவுளிடத்தில் தனக்கு வர வேண்டும் என்ற அபிப்பிராயத்தை அவர் கேட்டுக்கொண்டது போல் அமைந்தது. ஏனெனில் அதுவே அவரது கடைசி கச்சேரியாக அமைந்தது. மகா புண்ணிய புருஷர் அனாயாச மரணம் என்பதற்கு ஏற்ப கல்பாத்தி பாரத புழையில் ஸ்நானம் செய்து இறைவனுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கும் போதே பகவான் அவரை தன்னிடம் அழைத்து கொண்டார். அது அவருடைய பாக்கியம் வரணும்னு சொல்றதுக்கு இல்லை. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு கடைசி முடிவு கிடைக்கிறது கிடைக்காது எல்லாருக்கும். அது பாகவதற்கு கிடைச்சி அவர் செய்த புண்ணியம், அவ்வளோதான். நமஸ்காரம். பரம பாவன ராம பாப விமோசன